காலையில 8 மணிக்கு பிக்கப் பண்ணி இரவு 8 மணிக்கு தாங்க ரூம்ல இறக்கி விட்டேன். ராமேஸ்வரம் பேக்கேஜும் பார்த்தாச்சு, அவுட் ஆஃப் ராமேஸ்வரம் பேக்கேஜும் பார்த்தாச்சு. 2 நாள் பார்க்க வேண்டிய பேக்கேஜை ஒரே நாள்ல பாத்துட்டோங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அடுத்த நாள் 1 மணிக்கு அவங்களுக்கு ட்ரெயின் இருக்கு. கோயில போய் சாமி கும்பிட்டு அவங்களுக்கு ஊர் கிளம்புறதுக்கு நேரம் சரியா இருக்கும். அதனால இன்னைக்கு ஒரு நாளே எங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சிருங்கண்ணா அப்படின்னு என் தங்கச்சி சொன்ன காரணத்துக்காக கிளம்பிட்டோங்க. என்னடா தங்கச்சின்னு சொல்ற, வீடியோல யாரையுமே காணோம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. என் தங்கச்சி வீடியோக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க. தனுஷ்கோடி லோக்கல் கோயில், கலாமையா நினைவிடம், வில்லோனி யுத்தம், பாம்பன் பிரிட்ஜ் இதெல்லாம் பார்த்துட்டு நேரா ராமநாதபுரம் போயிட்டோங்க. வசந்தா ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு திருப்புலானி உத்தரசமங்க பார்த்துட்டு வர்ற வழியில ஒரு டீ சாப்பிட்டு ரூம்ல இறக்கி விட்டாங்க. எல்லாரும் ரிவ்யூ வீடியோல தானே கொடுப்பாங்க, ஆனா என் தங்கச்சி வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். நாங்க ட்ரெயின் ஆகிட்டோம். கூட இருந்து நல்லபடியா எல்லா இடமும் சுற்றி காமிச்சு எங்களை நல்லபடியா ஊருக்கு அனுப்பி வைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் பயந்துட்டு அந்த ஐயோ தெரியாத ஊருக்கு போறோமே அப்படின்னு. ஆனா நீங்க கூட இருந்தது ஏதோ சப்போர்ட்டா இருந்துச்சு. பயம் இல்ல, முக்கியமா பயம் இல்லாம சேஃபா போயிட்டு சேஃபா ஊருக்கு போறோம். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப 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 தேங்க்ஸ். இனிமேல் ராமேஸ்வரம் வந்தா உங்களை கான்டாக்ட் பண்றோம். தெரியாத ஊர்ல தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தா நல்லா இருக்கும்ல. உன்னால் முடிந்ததை செய், உன்னால் முடியும் என்றால் மட்டும் செய். அம்முடுதாங்க. ராமேஸ்வரத்தில் ஏதாச்சும் உதவி அப்படின்னா கீழே நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ராமேஸ்வரத்திலிருந்து உங்கள் கிறுக்கு டப்பி. ராமேஸ்வரத்திலேயே நாங்க தாங்க கிறுக்கு டப்பி. டடடடடை.